ஸ்ரீலங்கா என்பது ஊழல், மோசடி, சோம்பேறித்தனத்தை இல்லாத ஒழிப்பது. ஜனாதிபதி தங்களதும் பிறரின் உயிர் தொடர்பாகவும் கவலையற்றுள்ள இலங்கை மக்களை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை தேசிய வெளித்தடத்தின் ஆரம்ப உரையில் தெரிவித்துள்ளார். குறித்த உரையில் மேலும் பேசிய ஜனாதிபதி குடும்ப ஆட்சி, ஊழல், வீண் விரயங்கள், அதிகார துஷ்பிரயோகம், மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அனைத்தையும் மக்கள் இன்று புறக்கணித்துள்ளார்கள். பங்குரோத்த நிலைக்கு சென்றிருந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது என்று பொருளாதாரம் சற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதனை இன்னும் பலப்படுத்தும் செயற்பாடுகளை மேற்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். நாம் படிப்படியாக சட்டத்தின் ஆட்சியை பலமாக்க வேண்டும். கடந்த காலங்களில் சட்டத்தின் ஆட்சி இல்லாமையால் குற்றவாளிகள் தப்பியிருந்தார்கள். அரசியல்வாதிகள் தாம் நினைத்தவாறு சட்டத்தை மாற்றி அரசியலமைப்பை மீறினார்கள். அத்தோடு ஊழல், வீண் விரயங்களும் எமது நாட்டின் ஒரு நோயை போன்ற பரவியுள்ளது. இதனை வேரோடு இல்லாதொழிக்க வேண்டும். அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியாக உணர்ந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். நாட்டு மக்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எமது பிரதான நோக்கம். ஒரு தரப்பிடம் மட்டும் பொருளாதாரம் குவிந்திருந்தால் வறுமையை இல்லாதொழிக்க முடியாது. வறுமையை ஒழிக்கும் வகையில் நாம் வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இரண்டாவது, நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். மூன்றாவதான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு அமைய அனைத்து துறைகளையும் தூய்மையாக்க வேண்டும். நாட்டில் 2023 மட்டும் ஜானி மனிதன் முதலில் 182 பேர் உயிரிழந்துள்ளனர். 484 ஜானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளனர். இதுதான் நாட்டின் நிலைமை. வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களினாலும் அதிகளவானோர் உயிரிழக்கின்றார்கள். எமது நாட்டு சொத்துக்களையும் மக்களையும் பாதுகாப்பதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். கடந்த ஆண்டு மட்டும் நீரில் மூழ்கி 595 பேர் உயிரிழந்துள்ளனர். வாகன விபத்துகளில் 2321 பேர் கடந்த ஆண்டு உயிரிழந்துள்ளனர். ஒரு நாளைக்கு 7 பேர் விபத்துகளால் உயிரிழக்கிறார்கள். தங்களதும் பிறரின் உயிர் தொடர்பாகவும் மக்களுக்கு கவலை இல்லாமல் உள்ளது. இந்த சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அத்தோடு மக்களுக்கு விஷமில்லாத உணவை வழங்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உள்ளது. விசேட தேவை உடையவர்களையும் ஒதுக்கிவிட்டு பயணிக்க முடியாது. ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு பயணிக்கும் ஒரு சமூகம் ஒருபோதும் வளர்ச்சியடைந்த சமூகமாக வளர்ச்சியடையாது. தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு அரசு சொத்துக்களை இங்கு யாரும் பாதுகாப்பதில்லை. அரசு சொத்துக்கள் இந்த தலைமுறைக்கு மட்டுமானது அல்ல. அவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கையளிக்கும் செயற்பாட்டையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்.